தளபதி அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு கோட்டோட 2வது பாட்டு வந்து வெளியாக போகுது. முதல் பாட்டு வந்து பாத்தீங்கன்னா விசில் போடு அப்படின்னு ஒரு பாட்டு வெளியாச்சு. கலவையான விமர்சனம் வந்து பெற்று இருந்துச்சு. இப்ப இந்த 2வது பாட்டு வந்து இன்னைக்கு ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இறந்து போன பவதானி அவர்கள் வந்து இதுல வந்து ஏஐ மூலியமா டெக்னாலஜி மூலியமா அவங்களை வந்து பாட வச்சிருக்காங்க. அவங்களோட குரல் எடுத்து மயில் போல அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை வந்து ஏஐ டெக்னாலஜில போட்டு இப்போ வந்து சின்ன சின்ன கண்கள் அப்படின்ற ஒரு லிரிக்ஸோட பாடுற மாதிரி இந்த ப்ரோமோ வந்து வெளியிட்டிருக்காங்க. தளபதி அவர்களும் சேர்ந்து இதுல வந்து கூட சேர்ந்து பாடியிருக்காரு. ஒரு டூயட் சாங், பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம், அதே டயத்துல சர்ப்ரைஸான ஒரு விஷயம். ஏன்னா டெக்னாலஜி எப்படிலாம் வந்து வேலை செய்யுது அப்படின்னு பாருங்க. கபிலன் அவர்கள் அந்த பாட்டை வந்து எழுதியிருக்காரு. ஏற்கனவே வந்து விஜய் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் அடிச்சா தாங்க மாட்டேன், போக்கிரி பொங்கல் இந்த மாதிரி பாட்டெல்லாம் எழுதினார். ஒரு டூயட் சாங் எழுதுறாரு. எப்படி இருக்குன்னு தெரியல, பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதே டயத்துல வந்து பாத்தீங்கன்னா யுவன் அவர்களுக்கும் கபிலன் அவர்களுக்கும் ஒரு செம்ம ரேப்ப வந்து கிரியேட் ஆயிருக்கு. சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் படத்துல இருவழி பாவியில் காத்திருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து எழுதினாரு. இதுக்கு முன்னாடி வந்து என்ஜிக்கு இந்த மாதிரி படத்துல வந்து நிறைய படத்துல வந்து கொலாபரேட் பண்ணியிருக்காரு. கபிலன், யுவன், தளபதி, அதுக்கப்புறம் வந்து மறைந்த பவதானி அவர்களின் ஏஐ குரல் கேட்கறதுக்காக காத்திருக்கோம். முழு பாடல் வரட்டும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.